வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்மத்தில் வந்துகிற போதகர் எஸ்ரா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனை மூடிய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தர் எங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையில் நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஜனங்களை நீர் கொண்டு வருவீராக. தேவ தூதர்கள் உதவியுடன் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. ஆண்டவர், தூரத்திலிருந்து பார்த்து கொண்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவர், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, தோல்வியில் இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, இந்த ஆராதனை அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி, ஒரு பெரிய ஒரு மருந்தாக அமைய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், அவருடைய மனதெல்லாம் பக்கம் இழுப்பீராக. இயேசு மட்டும் அவருடைய வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவர், வல்லமையான விதத்தில் அபிஷேகத்தோட ஆண்டவர் ஆராதனையில உடைய பிரசன்ன மகிமையை கொண்டு வருவீராக. ஆண்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், எல்லா காரியங்களிலும் இயேசு மகிமைப்படட்டும். ஆண்டவர், மீதியா இருக்கிற வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மலைகள் பெயர்ந்து விலகி போகலாம், பூமி நிலை மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய கிருபை ஒருபோதும் மாறாது. ஆமென். நம் காலை தள்ளாட விட மாட்டார். நம்மை காக்கின்ற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்த விடமாட்டார். எந்த தீங்கும் அணுகாமல் நம்மை காக்கின்ற தேவன் அவர். எண்ணில் அடங்காத நன்மைகள் செய்பவர். ஆகவே நம் கண்களை அவரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம்.
கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர் தகந்திடி
ஹalleluya. நம் கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். தாயின் வயிற்றில் கருவாக உருவான நாள் முதல் நம்மை சுமந்த தேவன், நம்மை கண்ணின் மணியை போல காத்த தேவன், நம்மை உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர். சத்துரு நம்மை எதிர்த்து வந்தால் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன் அவர். ஆமென். பகைவர்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்ய பண்ணுகிற தேவன் அவர். இப்படி ஏராளமான நன்மைகளை செய்த தேவனை நாம் மறவாமல் ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனை துதிப்போம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக
பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். ஹல்லேலூயா. மறக்கக்கூடாது. நம்ம ஒருபோதும் அவருக்கு துதி செலுத்துவதற்கோ நன்றி செலுத்துவதற்கோ மறக்கவே கூடாது. ஆமென். அவர் மிகவும் நல்லவர். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம் தேவன் சர்வ வல்லவர். எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். தகுதியே இல்லாத நம்மை தகுதிப்படுத்தியது அவருடைய கிருபை. நம்மை உயர்த்தியது அவருடைய கிருபை. அவருடைய கரங்கள் மாத்திரமே நமக்கு ஆதாரமாயிருக்கிறது. ஆமென். இந்த பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே.
அழைத்தீர், ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. இன்னும் ஒரு முறை. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரமே. ஆமென். நாம் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நம் இயேசுவை மாத்திரம் நாம் நம்பினால் போதும். ஆமென். வாழ்க்கையே முடிந்தது, இனி எனக்கு வாழ்வே இல்லை என்ற நிலையில் இருக்கிறீர்களா? இந்த இயேசுவை நம்புங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம்.
மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை மாத்திரமே நம்புகிறோம் தகப்பனே. அப்பா நீரன்றி எங்களுக்கு வேறு யாரும் இல்லை தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நன்மைகளை எங்களுக்காய் நீர் செய்தீராப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அதை ஒருபோதும் மறவாதவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையே முடிந்து போயிற்று என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் கதறினது உண்டு. ஆனாலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே முடிந்து போன வாழ்க்கையிலிருந்து உம்முடைய கிருபை எங்களை தூக்கி நிறுத்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே தேவரீர் ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிறைத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்கள் தேவைகள் இன்னது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் தேவை நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவையை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். சுகவீனமாய் வந்தவர்கள் ஆண்டவரே இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்ல தேவரீர் உதவி செய்வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையாய் புறப்படட்டும் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்பட நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் முழுவதிலும் உடைய பிரசனத்தினால் நிறைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கும்படி காணிக்கையிலும் தசமபாகத்தையும் ஆராதிக்கிற நேரம். ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் காணிக்கையும் தசம பாகத்தையும் அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கும்படி வந்திருக்கிறோம். இதற்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணம் வேலை செய்கிறது. அது என்னன்னா, விதைப்பு அறுப்பு. இதன் அடிப்படையில் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எல்லா மக்களுக்கும் வேலை செய்யாது. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். இது உடன்படிக்கையின் மக்களுக்கு மட்டும். இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் எங்க வச்சிருக்கிறார் அப்படின்னா, திருச்சபையில் தேவன் இதை வச்சிருக்கிறாரு. ஏன் இது திருச்சபையில் வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்மை அவர் ஆசீர்வதிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்முடைய வாழ்க்கையை தூக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி, பரிபூர்ணமாகும்படி இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை திருச்சபையில் வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இந்த பிரமாணத்தை நாம் முதலாவது கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மூணாவது விசுவாசிக்கணும். நாலாவது செயல்படுத்தணும். அதாவது கொடுக்கிறதன் மூலியமாக நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை செயல்படுத்துகிறோம். ஏன் இந்த விதைப்பும் மறுப்பும் என்கிற பிரமாணத்தை இந்த திருச்சபையில் வைத்திருக்கிறார்? இது தானாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? தானாகவே பணம் வந்துடாதா? அப்படி பண்ண முடியும் தேவனால. ஆனால் நாமும் அவரும் ஒன்றாக வேண்டும். நாம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்க, இந்த உலகத்தை நம்பி வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. நாம் அவரை சார்ந்து இருக்கிறோம். அவரால் தான் இந்த உலகம் உண்டானது, அதில் உள்ள குடிகள் எல்லாம் உண்டானது. இந்த சரீரத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த ஒரு காரியத்தை அது காண்பிக்கிற இந்த காணிக்கை எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது. அவர்கிட்ட இருந்து நாம் அனுபவிக்கிறோம். இந்த காணிக்கை என்பது என்னன்னா, நன்றி உள்ள இருதயத்தோடு தேவனுக்கு நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்மை குறித்த ஒரு விருப்பம் அவருக்கு இருக்கு. ஆகவே இதை நாம் விரும்ப வேண்டும் என்றால் வேதம் சொல்வது, நாம் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷன் எப்படி உண்டாக்குனார்னா அவரை போலவே. ஏன்னா அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாமும் கொடுக்கிறவராக இருக்கணும். பாருங்க, ஏன் கொடுக்கணும்னா, தேவன் ஏழையா? இல்லை. நம்ம கிட்ட இருந்து அவர் வாங்கி ஏதாவது பண்ணுகிறாரா? அப்படியும் இல்லை. ஏன்னா கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது அவர் யார் என்பதை இந்த உலகத்தாருக்கு காண்பிக்கிறார். மற்ற தேவர்களுக்கும் மற்ற ஜாதி ஜனங்களுக்கும் இவர் யார் என்பதை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, பெருக்கம், நிறைவு, நிரம்புதல், பெருகுதல். இது தானா நடக்காது. பாருங்க, தேவன் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய மக்கள் கிரியினால உழைத்து மேலே வரலாம் நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்ம தேவனை பொறுத்தவரையும் கிரியைகளினால் எதுவும் பண்ண முடியாது. இந்த தேவன் கிருபையுள்ளவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செயல்படுத்துவர்களாக இருக்கணும். பண விஷயத்தில் அப்படின்னா, இந்த கிருபையுள்ள ஒரு செயல்பாடை நாம் செயல்படுத்துவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இந்த காணிக்கையை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளால தடுக்க முடியும். நம்ம மட்டும் தான் தடுக்க முடியும், பிசாசு தடுக்க முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்றான்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் என்ன பண்றான்னா திருடுறான். காணிக்கை குறித்து பெரிய அறிவு இருக்கக்கூடாது, இது குறித்து ஒரு பெரிய விசுவாசம் இருக்கக்கூடாது என்று அவன் செயல்பட விரும்புகிறான்.
வேத வல்லுநர்கள்லாம் சொல்லுகிறார்கள். ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க, பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை அவர் பெரிதாக எண்ணுகிறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கான், பிசாசு. அவன் பாருங்க, மனிதர்களை இந்த விஷயத்தில் குருடாக்கி போட வேண்டும் என்று விரும்புகிறான். ஏன் குருடாக்கி போட்டான்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாது. அதனால தான் இவன் அந்த விஷயத்தில் என்ன பண்ணுறான்னா திருடுறான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவைகளுக்கும் நான் ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். யாருங்க? இயேசு கிறிஸ்து. இவைகள் எல்லாவற்றிலையும் நம்மை தூக்க வேண்டும், வெற்றியாக இருக்க வேண்டும், பண விஷயத்தில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். இதை பாருங்க, நிறைய பேர் இது கட்டாயம் சொல்றாங்க. இல்லை இல்லை, இது கட்டாயம் இல்லை. பழைய உடன்படிக்கையில் நியாய பிரமாணத்தின் கீழ் இது ஒரு சட்டமாக்கப்பட்டது, கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மற்ற ஜாதி ஜனங்கள் தேவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையை வணங்குவார்கள், சூரியனை வணங்குவார்கள், தண்ணியை வணங்குவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயற்கையை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஜாதி ஜனங்கள் மத்தியில் தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா, இல்லை இல்லை, இயற்கை இல்லை, இயற்கையை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு என்ன பண்ணுறார், ஒரு பாடத்தை காண்பிக்கிறார். மற்ற ஜாதி ஜனங்களை போல இல்லை, அவர்கள் எப்படியே இல்லை, நீங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். பிரமாணத்தில் கீழே இந்த காணிக்கை தசம பாகம் ஒரு சட்டமாக்கப்பட்டது, கொண்டு வர வேண்டும், ஆசாரன் இடத்துல கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை தேவன் கொண்டு வரும்படிதான் அந்த சட்டமாக்கப்படுகிறது. இந்த நியாய பிரமாணம் சட்டமாக்குறதுக்கு முன்பாகவே ஆபிரகாம் செலுத்திருக்கிறாரு, யாக்கோபு செலுத்திருக்கிறாரு, யோசேப்பு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆதாமுடைய பிள்ளைகள் செலுத்தியிருக்கிறார்கள், ஆபேல், காயின். அவருடைய காணிக்கையில் கர்த்தர் என்ன பண்ணார்னா, ஒருத்தன் காணிக்கையை அங்கீகரிக்கல, ஒருத்தன் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன்னா அவன் மந்தையின் தலையீற்று முதலானவைகளை கொழுமையானவைகளையும் தேவனுக்கு கொண்டு வந்தான். அந்த கொடுக்கிற மனப்பான்மையை பாருங்க, தேவன் இயற்கையாகவே நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு நாம் கொடுக்கிறோம் என்பதும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு இருக்கு. ஆகவே தான் தேவன் பாருங்க, யாத்திராகமும் 25ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமும் 25ல் சொல்லுகிறார் பாருங்க. யாத்திராகமும் 25:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு அப்படின்றார். பாருங்க, அவர்களுக்கு சொல்லு. அடுத்த வார்த்தை பாருங்க, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. தேவன் பாருங்க இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். கட்டாயமாக புடுங்கலை, கொடுத்துதான் ஆகணும் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன்னா, மனப்பூர்வமாய், இதுதான் முதலாவது காணிக்கையில், இதுதான் முதல் காணிக்கையாக இருக்கணும். அந்த மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இதற்கும் ஆசீர்வாதத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நாம் எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை உடையவர்களாக எப்படி நாம் சிந்திக்கிறோம், கர்த்தர் எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வைத்திருக்கிறோம் என்பதை இதன் மூலியமாகவும் தேவன் அறிந்து கொள்ளுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தரை தேடுறேன், ஜோம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பண விஷயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறார்கள், லோன் போடுறாங்க. பக்கத்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க, சீட்டு பைசான்னு போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா இந்த மனப்பூர்வமாக கொடுக்கிற அவர்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, இந்த காணிக்கை குறித்து ஒரு பெரிய விசுவாசம் இல்லை, இதில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது அவர்களுக்கு அறிவும் இல்லை. இதுதான் என்ன சொல்றாரு, இந்த மனதுக்கு அடுத்த வேலை இது. மனப்பூர்வமாக என்னன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா. இந்த மனப்பூர்வமாக நாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதில் மொத்தம் 17 காணிக்கை சொல்லப்படும் பாருங்க. நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். 1லிருந்து 9 வரையும் 17 காணிக்கை. இந்த 17 என்ற வார்த்தை பிரேக் த்ரூ அப்படின்னா என்னன்னா, 17 பாருங்க, யோசேப்பு பாருங்க 17 வயசுல எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரு.
தாவீது 17 வயதில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இந்த 17ல தேவன் ஒரு பிரேக் த்ரூ வச்சிருக்கிறாரு. இந்த 17 காணிக்கையும் சொல்றதுக்கு முன்பாக ஒரு காணிக்கை என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மனப்பூர்வமா இதுதான் முதலாவது கொண்டு வர வேண்டும். மற்ற எல்லா காணிக்கையும் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் காணிக்கை வாங்கு. நம்ம தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை காண்பிக்கிறார். அவர் நினைச்சா முடியும், கட்டாயமா வாங்க முடியும், பிடுங்க முடியும். ஆனா அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா நம்மை அவர் பிள்ளைகளாக பார்க்கிறார், சுதந்திரவாளிகளாய் பார்க்கிறார். நீங்கள் சுதந்திரமாய் செயல்பட வேண்டும். உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி போக வேண்டும், பண விஷயத்துல எந்த விதத்துல நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் செயல்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அங்கே இயேசு எப்படி செயல்படுகிறார் பாருங்க. அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில திருப்தியாக்குகிறார். அது எப்படி செய்கிறார் என்பதை நம்ம பார்ப்போம். அங்கேயும் ஒரு மனம் பூர்வம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த கொடுக்கிற விஷயம் இல்லையா, அங்க எப்படி சிந்திக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அது எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடல் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம், இயேசு மலையில் மேல் இறங்கி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். அப்போது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் அவரிடத்துல வர்றதை பார்க்கிறாரு. அவன் தேவன் எல்லா விதத்திலும் திருப்தி ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பண விஷயத்திலும் திருப்தி ஆக வேண்டும், அவர்கள் ஆகார விஷயத்திலும் அவர்கள் திருப்தியாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறார்னா உணவு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது வேணுட்டே செய்யறாரு பாருங்க. அப்ப சொல்றாரு, பிலிப்பை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பாருங்க, பிலிப்பு அதற்கு மறு உத்தரம் எப்படி கொடுக்கிறார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கும் இவர்களுக்கு போதாதே என்றான். பாருங்க, இயேசுங்க என்ன சொல்றாருன்னா, பிலிப்புவே, இவ்வளவு ஜனங்க வராங்க, இவங்களுக்காக நான் உணவு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இவங்களுக்கு நான் உணவை எங்க வாங்கணும்னு தான் கேட்குறாரு. ஆனால் பிலிப்பு என்ன பண்றாருன்னா 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு வாங்கினா போதாதுன்னு சொல்றாரு. அவர் பணத்தை பத்தி அங்க ஒண்ணுமே சொல்லலை. இவங்களுக்கு ஃபுட்டு எங்க வாங்கலாம் தான் கேட்கிறாரு. பிலிப்பினுடைய மனம் எப்படி இருக்கு பாருங்க. பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கும் இவர்களுக்கு போதாது என்றான். அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகி அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றான். அந்த இடம் மிகுந்த புல்லுதலாக இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியர்களிடத்தில் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். பிலிப்பு கிட்ட சொல்லும் பொழுது பிலிப்பு என்ன பண்றாரு, ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது, 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் இது நான் எங்க போக முடியும் அப்படின்றாரு.
பிலிப்பினுடைய மனம் எப்படி இருக்குது? இன்னொரு சீஷர் இருக்கிறாரு அந்திரேயா உடனே என்ன பண்றாங்க, அங்கே ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் கிட்ட வார்கோதுமை 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சொல்றாங்க பாருங்க, இப்போதும் நம்ம கிட்ட என்ன பண்றாங்கன்னா, இந்த வார்கோதுமை அப்பங்கள் மீன்கள் போல இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கு. தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா, அதை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு வரும்படி நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் வேண்டிய மட்டும் திருப்தியாக்குகிறார். அது தேவன் விரும்புகிறார். வேண்டிய மட்டும். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இதற்கு முன்பாக பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதாது ஆண்டவரே, பணத்துக்கு வாங்கினாலும் போதாது, வாங்க முடியாதுன்றார். ஏனென்றான்னா பிலிப்பினுடைய மனம் அப்படி சிந்திக்கிறது. தேவனுடைய மனம் வேற மாதிரி இருக்கிறது. அந்த தேவனுடைய மனமும் நம்முடைய மனமும் ஒத்துழைக்க வேண்டும் இந்த ஆவிக்குரிய இந்த பிரமாணத்தில். அதுதான் தேவன் இந்த விதை பருப்பு நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார், நாம் செயல்படுத்தும்படி. ஆக அந்திரியா சொல்றாரு பாருங்க, அங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் அப்படின்றாரு. சீமோன் நினச்சிருப்பான், நடா இந்த மனுஷன் எப்படி கொடுக்க போகிறான். ஏன்னா அது பாருங்க பிலிப்பு, ஆனால் பிலிப்பினுடைய ஊர் நல்லா தெரியும் பாருங்க பிலிப்புக்கு, அங்கே என்ன கிடைக்கும் என்ன வாங்க முடியும் அப்படின்று. ஆனால் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சம்பவம் அதை தெளிவாய் காண்பிக்கிறது. தேவன் கிட்ட கொடுக்கும் பொழுது இப்போ வேணா நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். இதுதான் கடைசியாக இருக்குது. நான் சொல்கிறேன், அவருடைய கரத்தில் கொடுங்க. கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அதை ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து அவர் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, மறுபடியும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, வேண்டிய மட்டும் சாப்பிட்டு திருப்தியாக முடியும். அவர்கள் 12ஆம் வசனம், அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். பாருங்க, அவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது திருப்தியாக முடியும், வேண்டிய மட்டும் சாப்பிட முடியும், மீதமும் எடுக்க முடியுங்க. அப்படித்தான் பாருங்க நம்முடைய இந்த சம்பாத்தியத்தை வருமானத்தை 10ல் 1 பங்கு இந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க சொல்றார் என்றால், அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அந்த விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்ப வேண்டும், நீங்கள் அதை தானாகவே செயல்படுத்த வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் பஞ்சம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. அதன் மத்தியில் தேவன் நம்மை செழிப்பாக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மீதம் எடுக்க விரும்புகிறார், வேண்டிய மட்டும் சாப்பிட விரும்புகிறார், திருப்தியாக்குகிறார். மீதம் எடுத்து மற்றவர்களுக்கு அந்த பணத்தில் ஊழியத்தை செய்யும்படி அவர் ரொம்ப விரும்புகிறார். ஆகவே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, காணிக்கையும் தசமபாகத்திலும் ஆண்டவராக இயேசுனுடைய கரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறோம். விதைக்கும் பொழுது அவர் அதை அதிகமாய் பெருக பண்ணி நம்முடைய கரத்தில் நம்முடைய மடியில் போடுகிறார். அது உற்சாகமாக காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு அவருடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். நீ நல்ல தேவன், என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆவிக்குரிய பிரமாணத்தை நீர் வைத்திருக்கிறீர். இந்த விதைப்பு அறுப்பு என்ற பிரமாணத்தை நான் செயல்படுத்துகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் கொடுப்பதின் மூலியமாக உம்முடைய திருப்தியை, வேண்டிய மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் நன்றி. நம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 138. சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து
உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாதிருப்பீராக. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வெற்றி வாழ்வு திருச்சபையிலே ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒரு தமிழ் ஆராதனை நடைபெறுகிறது. இந்த ஆராதனையிலே நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலே மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பரிந்து பேசும் ஜபம் நடைபெறுகிறது. அந்த ஜபத்திலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். சபையாக சேர்ந்து நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும் தொலைந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் நம்முடைய சபை மக்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜபித்து வருகிறோம். அதிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலே காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகிறது. அந்த ஆராதனையிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம்.